வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போனால் தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் திருச்சிராப்பள்ளியில் வந்து ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. மத்திய அரசு வேலையிடம் பார்த்தீங்கன்னா திருச்சியில். அதே மாதிரி என்ன பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேவைப்படுறாங்க அந்த போஸ்ட்டுக்கு. முழுமையாக வீடியோ பாருங்கள், கடந்து ஒன்றும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப் அவங்க ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கு முன்னாடி லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபியூச்சரில் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன், அதுக்கு உண்டான லிங்க் கொடுத்துருக்கேன். இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் தெரிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சொன்ன மாதிரியே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. மத்திய அரசு வேலை. இது வந்து காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 79 வேகன்சி. ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சியில். என்ன போஸ்ட்டுக்குன்னு நான் முன்ன சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் போஸ்ட்டுக்கு. என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்ப்போம் விலாவரியா. சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து 15 போஸ்ட்டுக்கு ஆள் தேவைப்படுறாங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 10 போஸ்ட்டுக்கு ஆள் தேவைப்படுறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 11 போஸ்ட்டுக்கும், ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸுக்கு வந்து 7 போஸ்ட்டுக்கும், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்க்கு வந்து 10 போஸ்ட்டுக்கும், மேத்தமெட்டிக்ஸ்க்கு 7 போஸ்ட்டுக்கும், மெட்ரோலஜி அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா 9 போஸ்ட்டுக்கும், ஃபிசிக்ஸ் 4 போஸ்ட்டுக்கும், டோட்டலாக வந்து 73 போஸ்ட்டுக்குண்டான ஆசிரியர் தேவைப்படுறாங்க. அதே மாதிரி கல்வி தகுதி பார்ப்போம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கணுன்றாங்க. ஆல் என்ட்ரி ஷால் ஹாவ் பின் பிஹெச்டி இன் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணுன்றாங்க. இல்லைனா எம்டெக் ஆர் ரிலவெண்ட் இன்ஜினியரிங் அண்ட் பிடெக் முடிச்சிருக்கணுன்றாங்க இன் பிஹெச்டி. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு உண்டானது. ஹியூமனிட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்ளைன் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம் அண்ட் ஈக்குவலண்ட் அண்டர் கிராஜுவேட் டிகிரி, எம்ஏ இல்லை எம்எஸ்சி, எம்காம், எம்பிஏ, எம்சிஏ முடிச்சிருக்காங்க பிஜி டிகிரியில். அதே மாதிரி டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா குட் அண்ட் கன்சிஸ்டன்ட் அகாடமிக் ரெக்கார்டு முடிச்சிருக்கோம் 10th 12th. அது மாதிரி அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் டிகிரி இன் சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷனில் வந்து முடிச்சிருக்கோன்றாங்க. ஸ்டேட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் colleges அட்லீஸ்ட் 5 CSCC பப்ளிகேஷன் முடிச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து செக் பண்ணிங்க. சேலரி பேக்கேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பே லெவல் 14A படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,400 67,000 மாதிரி சேலரி பே சொல்லியிருக்காங்க. மினிமம் உங்களுக்கு சேலரி பே பார்த்தீங்கன்னா 48,000 இருக்கலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் வரது வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் அண்ட் பிரசன்டேஷன் இன்டர்வியூ நடக்கும். அதில் குவாலிஃபை ஆகிறவங்க தான் எலிஜிபிள்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி உமன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1000 rupees போட்டிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸ். அதே மாதிரி SC ST கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupees எக்ஸாம் ஃபீஸ் போட்டிருக்காங்க பர் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஃபேக்கல்ட்டி ஒர்க்கிங் இன்கேஸ் வந்து உங்க ஃபேக்கல்ட்டி யாருன்னா தெரிஞ்சவங்க உள்ள ஒர்க் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் எக்ஸாம்டட் பேயிங் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எக்ஸாம்டட் பண்ணுவாங்கன்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து நீங்க செலக்ட் ஆகல அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள் ஆகாது. இது அப்ளை பண்றதுக்கு உண்டான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.recruitment.nic.edu அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அது பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட அடிஷ்னல் செல்ஃப் அட்டாச் காப்பி, உங்கள் சர்டிஃபிகேட், கல்வி தகுதி சான்றிதழ், மாற்றுத்திறனாளி சான்றிதழ், அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சு அப்ளிகேஷன் கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஸர் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுற போகிறான்னு சொல்லிட்டு அந்த என்வலப் கவர் மேலே எழுதி என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க, சிவில் இன்ஜினியரிங்கா இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிளியா, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னு எழுதிட்டு உங்களுக்கு த ரிஜிஸ்டர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி 62001 என்றதுக்கு ஸ்பீட் போஸ்டோ இல்லை நார்மல் போஸ்ட்லயோ வந்து அனுப்பிச்சிடலாம். என்னைக்குள்ள வந்து சேரணும்னு பார்த்தீங்கன்னா 4/4/2019 மதியம் 5 மணிக்குள்ள வந்து அந்த அப்ளிகேஷன் அவங்களுக்கு சென்று அடைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன் வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் விட்ட தேதி பார்த்தீங்கன்னா 24/2/2019, அப்ளிகேஷன் முடிகிற தேதி பார்த்தீங்கன்னா 25/3/2019. அதே மாதிரி லாஸ்ட் டேட் வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுக்கிற தவணை எனி வரையும் கொடுத்துருக்காங்கன்னா 4/4/2019 வந்து இருக்கணும். இது வந்து ஒரு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் வந்து டீச்சிங் லைன்ல போகணுன்னு இருப்பீங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். அதே மாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கு உண்டான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதையும் அந்த சேனல்லையும் நீங்கள் வந்து சேர்ந்துக்குங்க. அதே மாதிரி ஃபியூச்சரில் 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு உண்டான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் சப்போர்ட் எப்பவுமே தேவை. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotion.